பழனி முருகன் கோயிலுக்கு எடப்பாடியிலிருந்து பாத யாத்திரை வந்த 1,00,000 பக்தர்கள் 10 லட்சம் மலை வாழைப்பழங்களால் 20 டன் பஞ்சாமிர்தம் தயாரித்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். பழனி முருகன் கோவிலில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கிய தைப்பூச திருவிழாவில் வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசாமி திருக்கல்யாணம், தேரோட்டம் உள்ளிட்ட வைபவங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. இதில் 20 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்த நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி, கும்பகோணம் பகுதியிலிருந்து பருவதராஜகுல சமூகத்தினர் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பழனிக்கு பாத யாத்திரை வந்தனர். மயில் காவடி, இளநீர் காவடி, பால் காவடி, சர்க்கரை காவடி உள்ளிட்ட காவடிகளை எடுத்து வந்த அவர்கள் 10 லட்சம் மலை வாழைப்பழங்களால் தயாரித்த 20 டன் பஞ்சாமிர்தத்தை முருகனுக்கு படைத்து வழிபட்டனர். முன்னதாக எடப்பாடி பக்தர்களுக்கு பெரியநாயகி அம்மன் கோயில் முன்பு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. வழிபாட்டிற்கு பின்னர் பஞ்சாமிர்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு அவர்கள் விநியோகித்தனர். எடப்பாடியிலிருந்து 7 நாட்கள் காவடியை கட்டி அங்கிருந்து நடையாக அங்கிருந்து அன்னதானம் செய்து கொண்டு வந்து எடப்பாடியிலிருந்து பழனி நகருக்கு வருகின்றோம். பழனியிலே ஒரு நாள் இரவு தங்கி முருகனுக்கு அபிஷேக ஆராதனை, சாயராட்சி பூஜை, ராக்கால பூஜை, தங்கத்தேர் இழுத்தல் முதலில் அனைத்து விழாக்களையும் நடத்தி இரவு தங்கி முருகனுக்கு பெருமை சேர்த்து கொண்டு எங்களுக்கு முருகன் அவருடைய பருவத்தினை எங்களுடைய அம்மாவாக இருந்து அவர் எங்களுடைய கூட பிறப்பாக இருப்பதனால் எங்களுக்கு அது உரிமை பெற்று நாங்கள் அவர் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பாத யாத்திரையாகவே எடப்பாடி பக்தர்கள் ஊர் திரும்புகின்றனர். 350 ஆண்டுகளுக்கும் மேலாக எடப்பாடி பருவதராஜகுல சமூகத்தினர் தைப்பூசத்தை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிர்த வழிபாடு நடத்துகின்றனர். அவர்களுக்கு மட்டுமே ஒரு நாள் இரவு மலைக்கோவிலில் தங்கி வழிபாடு நடத்த கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்குகிறது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் 5ஆம் தேதி இலங்கை செல்கிறார்.